விசுவாச பயிற்சி 30 நாள். இன்றைக்கு 2வது நாள். வாங்க, இது உலக உண்மை சத்திய சேனல். நான் உங்கள் ரெவரண்ட் கிறிஸ்துதாசன். கடந்த வீடியோவில் 5 விதமான பயிற்சிகளை குறித்து நான் கற்றுக் கொடுத்தேன். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்காதவங்க வீடியோவை போய் பாருங்க. இன்றைக்கு விசுவாசம் நீதியை குறித்ததான பயிற்சியை நாம் எடுக்கப்பவர்கள் விசுவாசத்தில் தோற்று போவதற்கான காரணம் அவர்களுக்கு நீதியை பற்றிய சரியான புரிதல் இல்லாததே. நீதி என்பது ஒரு தகுதி அல்ல, அது ஒரு நிலை. நீதி என்பது நாம் செய்யும் நல்ல கிரியைகளால் வருவதல்ல. நீதியை பற்றிய வரையறையை பார்ப்போம். தேவனுக்கு முன்பாக எவ்வித குற்ற உணர்வும் தாழ்வு மனப்பான்மை இன்றி நிற்கும் தகுதியே நீதி. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட கணமே அவருடைய நீதி நமக்கு அருளப்படுகிறது. இது ஒரு சட்டப்பூர்வமான நிலை. நான் நீதிமான் என்று அறிக்கை செய்யுங்கள். அப்போ நீதிதான் விசுவாசமா? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று கலாத்தியர் 3:6 சொல்லுகிறது. ஆபிரகாமை போலவே நாமும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். விசுவாசம் என்பது தேவனுடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்ளும் கரம் போன்றது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக நீதியை பற்றி பேசுகிறீர்களோ, கன்ஃபெஷன் அவ்வளவு அதிகமாக உங்கள் விசுவாசம் பலப்படும். பயிற்சி: நான் நீதிமான் என்று அறிக்கை செய்யுங்கள். இது பெருமை அல்ல, அது தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கும் மரியாதை. தேவ மனிதன் ஹஜினி ஒரு முக்கிய மேற்கோள் காட்டுகிறார். விசுவாசம் கிரியை செய்யாததற்கு காரணம் பிசாசு அல்ல, விசுவாசியின் இருதயத்தில் இருக்கும் தகுதியற்றவன் என்ற எண்ணமே. நீங்கள் நீதிமானாக்கப்பட்டு விட்டீர்கள் என்பதை விசுவாசிக்கும் போது உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதை தடுக்க எவராலும் முடியாது. இரண்டாவதாக, பாவத்தை குறித்ததான உணர்வு வராமல் நீதியை குறித்து உணர்வு வர வேண்டும். பாவ உணர்வு இது விசுவாசத்தை கொல்லும். இது எப்போது உங்கள் தோல்விகளுக்கும் கடந்த காலத்தையும் நினைப்பூட்டும். நீதி உணர்வு பயிற்சி: கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன் என்று 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்பட்டது. அந்த எண்ணம் விசுவாசத்தை ஊக்கப்படுத்தும். இந்த உணர்வு இருக்கும்போது நீங்கள் சிங்கத்தை போல தைரியமாக விசுவாச அறிக்கை செய்வீர்கள். மூன்றாவதாக, நான் பாவி அல்ல, தகுதியற்றவன் என்று நீங்க நினைக்காதிருங்கள். நீதி விசுவாசத்தின் அஸ்திபாரம். நீங்க நீதி உள்ளவர் என்பதை நீங்கள் அறியாதவரை உங்கள் விசுவாசம் முழுமையாக கிரியை செய்யாது. பயிற்சி: தாழ்வு மனப்பான்மை. நான் பாவி, நான் தகுதியற்றவன் என்று நீங்கள் நினைத்தால் விசுவாசத்தோடு தேவனிடம் எதையும் கேட்க முடியாது. அதிகாரம்: நீங்கள் நீதிமான் என்று உணரும் போதுதான் பிசாசுக்கு எதிரான விசுவாசத்தின் அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். ஒரு